some of you might have visited already. யாரெல்லாம் ஏற்கனவே வந்திருக்காங்க? ஓகே. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இங்கே சயின்ஸ் சென்டருக்கு இல்லையா? ஸோ இந்த சயின்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வில் பி ஃபைண்டிங் டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிக் டாப்பிக்கில் வந்து பிளேசஸ் இருக்கும். ஒன்று வந்து ஹால் ஆஃப் நியூக்ளியர் பவர் இருக்கும், அண்ட் தென் ஸ்பேஸ் ரிசர்ச் கேலரி இருக்கும், அண்ட் தென் பயோடெக்னாலஜி கேலரி, அண்ட் தென் சயின்ஸ் ஆன் எ ஸ்பியர் எக்ஸ்க்ளூசிவ்லி அபவுட் அவர் ஜியாகிரஃபி. ஓகே, அட்மாஸ்பெரிக் சயின்சஸ், அப்புறமா வந்து ஜியாலஜி, இந்த மாதிரி வந்து அதுக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும். அண்ட் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷன் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், தட் இஸ் பிளானட்டேரியம். ஓகே, ஸோ பிளானட்டேரியம் அப்படிங்கிறது எதுக்குன்னு சொன்னால், ஸோ இப்போ வந்து நீங்கள் மேத்ஸில் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ரைட்டேஷன்ஷன்னா என்ன, டெக்ளினேஷன்னா என்ன, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சைடீரியல் டைம்னா என்னன்னு தெரியுமா? இல்லை, ஏன்னா பாடத்தில் படிச்சிங்க, எக்ஸாமில் ஏதோ எழுதியிருப்பீங்க இல்லையா? பட் ஆனால் நல்ல கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமோ, விசுவலைஸ் பண்ணோமா அப்படிங்கிறது இருந்திருக்காது இல்லையா? ஸோ அதனால் இப்போ நமக்கு தெரியல இல்லையா? சைடீரியல் டைம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து ரைட் அசென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அந்த ரைட் அசென்ஷன் தான் கோஆர்டினேட்டு. இப்போ வந்து எர்த்தில் வந்து சிட்டிஸ் சென்னைனாலே வந்து லேட்டிடியூடு வந்து 13 டிகிரி, லாஞ்சிடியூடு வந்து 80.25 சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து மேப்பில் இல்லாட்டி அட்லஸில் ஈஸியாக we will be able to find out that location. latitude longitude தெரிஞ்சுன்னா you can identify that place in the globe இல்லையா? anywhere you can find. அதே மாதிரி ஸ்கையில் இப்போ சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து விசிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? விசிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கேன் யூ கவுண்ட் தி ஸ்டார்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்? யூ cannot do அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பட் ஆக்சுவலி இட் இஸ் பாசிபிள். ஓகே, see with the telescope you will find a numerous but without any optical aid, if you go and then look up, you will be able to find out. See, if you go to a remote place, total darkness, moonless night, அப்போ மேசிவ் பவர் கட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் you will be able to see beautifully star studded skyம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்கை பார்க்கலாம். ஸோ அப்போ you will be able to count the stars. இப்போ நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன், அதுக்கு பேர் ஐஏயு தான் வந்து அத்தாரிட்டி ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூட்டோ டிமோட்டட்னா யார் பண்ணா? ஐஏயு. ஓகே, அதே மாதிரி ஸ்கையில் கான்ஸ்டலேஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டார்ஸ் குரூப்டு இன்டு பர்டிகுலர் பேட்டர்ன்ஸ். ஸோ அந்த கான்ஸ்டலேஷன்ஸும் 88 கான்ஸ்டலேஷன்ஸ் தான் இருக்குது அக்கார்டிங் டு ஐஏயு. ஸோ அந்த 88 கான்ஸ்டலேஷன்ஸில் விசிபிள் ஹெமிஸ்பியர், இது வந்து ஹொரைசானுக்கு மேலே இருக்கிறது ஒரு ஹெமிஸ்பியர் தானே இல்லையா? ஹொரைசானுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இந்த மாதிரி ஓகே. ஸோ இதுதான் நீ உங்களுடைய ஹெமிஸ்பியர். ஸோ யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர். ஓகே, யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர். ஸோ இந்த ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா? இந்த ஹெமிஸ்பியரில் யூ வில் பி ஏபிள் டு ஹேவ் சம் கான்ஸ்டலேஷன்ஸ், இது மாதிரி கான்ஸ்டலேஷன் பேட்டர்ன்ஸு. ஓகே, ஐஏயு கான்ஸ்டலேஷன் வந்து ஒரு 40 கான்ஸ்டலேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸோ ஐ வில் கவுண்ட் தீஸ் 3, யூ கவுண்ட் தீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கவுண்ட் 3500 ஸ்டார்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ஸ் ஆர் கவுண்டபிள். ஓகே, ஸோ இந்த அதர் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா? இந்த பக்கம் அமெரிக்கா சைடில் இருக்கும் இல்லையா? நம்மளால் பார்க்க முடியாது. நம்முடைய ஹொரைசானுக்கு மேலே அது வர்றப்ப தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து ஒரு 3500 ஸ்டார்ஸ், டோட்டலி 7000 ஸ்டார்ஸ் வில் பி ஏபிள் டு கவுண்ட் இன் தி ஸ்கை. ஓகே, ஸோ இந்த 7000 ஸ்டார்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் உனக்கு வேணும்னு சொன்னால், யூ வாண்ட் டு கம்யூனிகேட் டு தி பர்சன் ரிசைடிங் இன் தி அதர் சைட் ஆஃப் தி குளோப், ஸோ திஸ் இஸ் தி கோஆர்டினேட் அப்படின்னு யூ ஷுட் டெல், ரைட்? ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் இன் தி ஸ்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட்டு வந்து அல்டிடியூட் அசிமத் சிஸ்டம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடத்துல இருந்தால் தான் வசதியாக இருக்கும். நான் மறைக்கிறேன், நாம ஹைடிங் கொஞ்சம். ஸோ ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி you are here. Okay, okay. ஸோ இதுதான் வந்து let us assume this is your north, இது வந்து ஈஸ்ட், இது வந்து சவுத்து, இது வெஸ்ட்.
ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சார்ட் ஆஃப் ரெஃப்ரெஷர்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஸ்லைட் லிட்டில் பிட் ஆஃப் சார்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங் யுவர் மெமரி. ஓகே, இதில் வந்து இது ஜெனித். ஓகே, தி இமேஜினரி லைன் கனெக்டிங் நார்த் ஓவர்ஹெட், தட் இஸ் ஜெனித், அண்ட் தென் சவுத். இது என்ன சொல்லுவோம்னா அவருடைய இது என்னன்னு சொல்லுவோம், நார்த், ஜெனித், சவுத். ஸோ இமேஜினரி இந்த இடத்துல வந்து இதுதான் நார்த், இது சவுத். ஓகே, ஸோ நார்த் ஓவர்ஹெட் சவுத், இந்த லைனை வந்து என்னன்னு சொல்லுவோம், மெரிடியன். ஓகே, லோக்கல் மெரிடியன் சொல்லுவாங்க, லோக்கல் மெரிடியன். ஸோ இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 13 டிகிரிஸில் இங்கே வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து யூ வில் ஃபைண்ட் இங்கே தான், இங்கே வந்து போலாரிஸ் போல் ஸ்டார் இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து 13 டிகிரிஸ் நம்மளுடைய லேட்டிடியூட். ஓகே, தோஸ் ரிசைடிங் இன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்கோவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 55 டிகிரிஸில் இருக்கும் போலாரிஸ். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே ஈஸ்டில் ரைஸ் ஆகி they will attain maximum altitude when they transit, after that they will go down. Okay, so இந்த மாதிரி இந்த இடத்துல ரைஸ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து it will go and then come like this. So இந்த இடத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து will never rise and never set, they will go around the pole star, polaris. ஸோ இது என்ன சொல்லுவாங்க, சர்க்கம்போலார் ஸ்டார்ஸ்பாங்க. ஓகே, இது வந்து சர்க்கம்போலார் ஸ்டார்ஸ், ஆல் தி டைம் தே வில் பி அப் இன் தி ஸ்கை, பட் டூரிங் டே டைம் நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா சன்னுடைய கிளாரில் வந்து தே வில் நாட் பி விசிபிள். ஓகே, ஸோ ஆனால் போலாரிஸ் வந்து ஆல் தி டைம் இட் வில் ரிமைன் இன் தட் பிளேஸ். ஓகே, 13 டிகிரி above ஃபார் சென்னை லேட்டிடியூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் அதே மாதிரி வந்து இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ரைஸ் ஆகி தே வில் அட்டைன் மேக்ஸிமம் ஹைட் அண்ட் தென் தே வில் கோ டவுன். இதில் வந்து தான் இப்படி அது மேக்ஸிமம், அதாவது when they cross the local meridian we say the objects are transiting. ஓகே, டிரான்சிட் ஆகுதுன்னு சொல்லுவோம். இது வந்து சன் கூட அப்படி தான். ஓகே, பிஃபோர் கிராசிங் யுவர் லோக்கல் மெரிடியன் இட் வில் பி ஆன்டி மெரிடியன், AM. ஓகே, ஆஃப்டர் கிராசிங் தி மெரிடியன் இட் இஸ் போஸ்ட் மெரிடியன். ஓகே, PM. அண்ட் தென் வென் இட் இஸ் சிச்சுவேட்டட் ஹியர், சன் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் இஸ் நோன் அஸ் நாட் AM இல்லை PM இல்லை, இட் இஸ் நோன். ஓகே, நூன்னு தான் சொல்லணும் அப்போ வென் இட் இஸ் டிரான்சிட்டிங். ஓகே, ஸோ இப்போ சன்னுடைய டிரான்சிட் டைம் வந்து இட் இஸ் நாட் 12 o'clock ஆல் தி டைம். ஓகே, 12 o'clockலாம் அது வராது. ஸோ டிபெண்டிங் அப்பான் அவர் லேட்டிடியூட் தி டைம் வில் வேரி. ஸோ இந்த வேரியேஷன் இன் டைம் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் யுவர் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ஆஃப் யுவர் ஓன் காலேஜ். ஸோ இங்கே வந்து வி ட்ரெயின் சம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுனா UG ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் +2 ஸ்டூடெண்ட்ஸு ஓர் தே ஆர் கம்மிங்னோ. ஸோ ஃபார் தம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்து they will be able to find out their own latitude and longitude without using any electronic gadget, only by observing the sun's motion across the sky. சன்னுடைய ஷேடோ இருக்குது இல்லையா, அதை மெஷர் பண்ணிங்கனாலே you will be able to find out the latitude and longitude of your own place. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ by looking at your shadow you will be able to find the time. ஓகே, லயோலா காலேஜ் ஒரு 5-10 years பேக் வந்து லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் UG ஸ்டூடெண்ட்ஸ் கேம் அண்ட் தென் தே டிட் தட் ப்ராஜெக்ட். அந்த பெரியார் கேலரி வாசலில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் போய் நின்றுட்டு இப்படி கையை தூக்குனீங்கன்னா உங்கள் ஷேடோ வில் டெல் தி டைம். ஓகே, இல்லாமல் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் பை ஸ்டடியிங் தி மூமெண்ட் ஆஃப் தி சன் அக்ராஸ் தி ஸ்கை. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து என்னென்னா இந்த சிஸ்டத்தில் நார்த்து வந்து 0, கோஆர்டினேட்டுனா ஒரு ஆரிஜின் இருக்கணும் இல்லையா, அப்புறமா 2 கோஆர்டினேட் இருந்தால் தான் ஒரு இடத்த லொக்கேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து டியூ நார்த் வந்து 0ன்னு வச்சுப்பாங்க. அஸ்ட்ரானமியில் எல்லாமே வந்து ஈஸ்ட் வேர்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஈஸ்ட்டு வந்து 90 டிகிரி, டியூ ஈஸ்ட் வந்து 90 டிகிரி, சவுத் 180, வெஸ்ட்டு வந்து 270, நார்த் வந்து 360/0. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஏ ஸ்டார் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் ஏ ஸ்டார் ஹியர், ஜெனித்லேருந்து யூ ஹேவ் டு கனெக்ட் தி ஸ்டார் அண்ட் தென் எக்ஸ்டெண்ட் இட் ஹியர். ஓகே, ஸோ இப்போ 90 டிகிரி, இது 180 டிகிரி, 90 கிராஸ் பண்ணிருச்சு, மேபி 130 டிகிரிஸ் இல்லையா. இந்த அசிமத்துங்கிறது அலாங் யுவர் ஹொரைசன், இட் இஸ் மெஷர்ட் அலாங் யுவர் ஹொரைசன். ஓகே, ஸோ இப்போ வந்து 90, இது 90ங்கிறது ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு 40 டிகிரிஸ் அந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுட்டிங்கன்னா அசிமத்து வந்து இப்போ 130
சரி 20 130ன்னு வச்சுக்கோங்களேன், 130. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து எவ்வளோ உங்கள் அப்சர்வர்லேருந்து எத்தனை ஆங்கிள்னு பாருங்கள். மேபி 45 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அல்டிடியூட் ஜெனித் வந்து 90 டிகிரி, ஜெனித் வந்து 90 டிகிரி. ஓகே, ஜெனித் வந்து 90 டிகிரி. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோடைய ஆல்டிடியூட் வந்து 45 டிகிரி. ஸோ இந்த கோஆர்டினேட் வந்து அசிமத் 130, ஆல்டிடியூட் 45 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன சொன்னேன், இதுதான் வந்து டியூ நார்த்து சவுத்து. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஈஸ்ட்டு. ஓகே, ஈஸ்ட் வந்து 90 டிகிரி, 90 தாண்டி இந்த பக்கம் போனீங்கன்னா ஸோ மேபி இந்த 130 வரும், அதில் வந்து 45 டிகிரிஸ். அந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது ஸ்கையில். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அல்டிடியூட் 130, ஆல்டிடியூட் 45, அசிமத் 130ன்னு சொன்னாலே ஸோ யூ வில் turn in this direction and then see that. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெஸ்ட்டு. ஓகே, இப்போ அல்டிடியூட் அசிமத் 270 தான் வெஸ்ட்டு. ஓகேப்பா, அசிமத் 270, அல்டிடியூடு 40னா எங்கே பார்ப்பீங்க, வெஸ்ட்டு 40 இல்லையா? ஸோ இதுதான் வந்து பேசிக் சிம்பிளஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம், லோக்கல் கோஆர்டினேட்டுமாங்க. ஸோ ஏன்னா இதே இது வந்து பெங்களூரில் வேறு. ஸோ பெங்களூரில் இந்த ஆப்ஜெக்ட் ரைஸே ஆகிருக்காது, நமக்கு ரைஸ் ஆகிடுச்சு அங்கே இன்னும். ஸோ நமக்கு மேபி இந்த ஆல்டிடியூட் 45 இருக்கும், அங்கே வந்து மேபி 30 இருக்கும். ஸோ பிளேஸ் டு பிளேஸ் இட் வில் வேரி. மதுரையில் வேறு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து cannot be used globally. ஸோ அதனால் they started using another system called universal coordinate system, in which they use right ascension, declination, all those things. அதெல்லாமே வந்து இதுவே வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தான் புரியுது இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி எடுக்கிறத விட we can make use of the planetarium. பிளானட்டேரியத்தில் வந்து ரியல் ஸ்கை, அதில் வந்து அப்பேரண்ட் பாத் ஆஃப் தி சன் இன் தி ஸ்கைங்கிறோம் இல்லையா? சன் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சன் இஸ் நாட் மூவிங், வி ஆர் மூவிங் அரவுண்ட் இல்லையா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன் இங்கே இருக்குன்னா, ஸோ இப்போ இந்த மந்தில் ஜனவரி. ஓகே, இது ஜனவரியில் இங்கே எர்த் இருக்குது. ஸோ சன் வில் அப்பியர் டு பி இன் திஸ் டைரக்ஷன் ஆஃப் மேபி கேப்ரிகான் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? மகர சங்கராந்தின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் when it moves இந்த மாதிரி போகிறப்ப, ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 14th, ஸோ அப்போ இட் வில் பி அப்பியரிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் சன் இஸ் ஸ்டாட்டிக், வி ஆர் மூவிங். ஸோ சன் வில் அப்பியர் டு பி இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஏரிஸ். ஸோ அந்த மாதிரி சன் அப்பியர்ஸ் டு மூவ், அந்த பாத்து இருக்கு இல்லையா ஸ்கையில், அதை வந்து எக்லிப்டிக்பாங்க. அப்புறமா அவர் ஓன் ஈக்குவேட்டர், அதை இஃப் யூ எக்ஸ்டெண்ட் இட் டு தி ஸ்கை, ஓகே, தட் இஸ் நோன் அஸ் செலஸ்டியல் ஈக்குவேட்டர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க அந்த கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அதை மறுபடியும் நான் தொட்டேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் பிளானட்டேரியம்னு வந்துட்டாலே சம் கலர்ஃபுல் இமேஜஸ் அது இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஐ ஷல் மூவ் தேர். ஓகே, ஏன்னா சார் வந்து ½ hour டைம் கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த இல்லை ஸோ யூ ஹேவ் ஒன்லி half a day செஷன் இல்லையா? ஐ ஷுட் நாட் டேக் ஸோ லாங். ஏன்னா இந்த இது வந்து ஓஷன். ஓகே, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டமே யூ கேன் லேர்ன் ஃபார் நியர்லி ஸோ 1 week ஆர் ஸோ. நிறைய இருக்குது கான்செப்ட்ஸ் அதில். ஓகே, இப்படி அவர் ஆங்கிள்னா என்ன, அப்புறமா சைடீரியல் டைம்னா என்ன, ரைட் எக்ஸ்டென்ஷன் என்ன, ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அசிமத் அல்டிடியூடு, இது மாதிரி வந்து ரைட் எக்ஸ்டென்ஷனில் வந்து ரைட் எக்ஸ்டென்ஷன் டெக்லினேஷன் ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ரைட் எக்ஸ்டென்ஷனுடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சுனாலே ஒரு அஸ்ட்ரானமர் வெதர் இட் இஸ் அவைலபிள் ஃபார் அப்சர்வேஷன் இன் தி நைட் ஆர் நாட்டுங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் எக்ஸ்டென்ஷன் 12 hours, அதுக்கு பேர் வந்து 12 hours ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ்னு கொடுப்பாங்க. ஸோ 12 hours 12 hour ஆப்ஜெக்ட் வெதர் இட் இஸ் விசிபிள் ஆன் May 16th ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வி கேன் சே. ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து கொண்டு போய் நீங்கள் வந்து அப்சர்வேட்டரிஸ்லாம் வந்து வெரி ரேர், வெரி ஹியூஜ் அப்சர்வேட்டரிஸ் இல்லையா? ஸோ அங்கே வந்து என்னென்னா அப்சர்விங் டைம் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட். ஸோ இந்தியா ஃபுல்லாக நிறைய ஆஸ்ட்ரானமர்ஸ் இருப்பாங்க. தே மே லைக் டு அப்சர்வ் தேர் ஓன் ஆப்ஜெக்ட். ஸோ தே கிவ் ரிக்வெஸ்ட் டு தி director of any observatory. So you will study, so this object he wants to observe. So by looking at that, you will be able to tell whether this object is available on that night or not. Okay, so இந்த மாதிரி போயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சரி June 21 வச்சுக்கோங்களேன். June 21 வந்து சன்னுடைய ரைட் எக்ஸ்டென்ஸ் வந்து 6 hours இருக்கும். ஓகே, மார்ச் 21 சன்னுடைய ரைட் எக்ஸ்டென்ஷன் வந்து 0, ஜூனில் வந்து 6 hours. ஓகே, அப்புறம் மறுபடியும் செப்டம்பரில் மறுபடி 12 hours. ஸோ இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சம் astronomer சார் ஐ வாண்ட் டு அப்சர்வ் திஸ் ஆப்ஜெக்ட் செப்டம்பரில் கொடுக்குறாரு, செப்டம்பரில் ஐ வாண்ட் டு அப்சர்வ் தி ஆப்ஜெக்ட் ஃபார் விச் ஹேஸ் ரைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 12 hours அப்படின்னா கிழிச்சு போட்டுருவாங்க. கரெக்டாக? செப்டம்பரில் வந்துட்டு சன்னுடைய ரைட் எக்ஸ்டென்ஷன் 12 hours. ஓகே, உன்னுடைய ஆப்ஜெக்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆப்ஜெக்டுடைய ரைட் எக்ஸ்டென்ஷனும் 12 hours-னு வச்சு, ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து அப்சர்வ் பண்ணணும், எனக்கு நைட்டு கொடுங்க செப்டம்பர்லன்னு சொன்னால் கிழிச்சு போட்டுருவாங்க. ஏன்னா தட் ஆப்ஜெக்ட் வில் ரைஸ் வித் சன் அண்ட் செட் வித் சன் இல்லையா? நைட் டைமில் இட் வில் நாட் பி விசிபிள் அட் ஆல். ஸோ அதனால் வந்து வித்தவுட் stepping on this, you cannot proceed. Okay, first thing, if you want to become an astronomer, first thing is to understand these concepts. Okay, so அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களாம் மேத்தமெட்டிஷியன்ஸு. ஸோ இப்போ அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோஃபிசிக்கல் ரிசர்ச்சில் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் தியரிட்டிஷியன்ஸ். ஓகே, சுப்பிரமணியம் சந்திரசேகரை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஹீ இஸ் தி ஒன் ஹூ கேவ் அஸ் சம் குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். ஒரு ஸ்டார் எப்படி உருவாகுது, ஸோ இதில் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஒரு ஸ்டார் எப்படி உருவாகுது, எப்படி அது வளருது, எப்படி அது வந்து ஹவு இட் டைஸ், எப்படி நம்ம ஹியூமன் பர்த் அண்ட் டெத் மாதிரியே எகெயின் ரீபர்த். ஸோ இதெல்லாம் வந்து he is the one who explained us. If a star has a mass over 1.5 times, nearly 1.4 times the sun's mass, then it will end its life as supernova, வெடிச்சு செதறும். So if it is less than 1.4 சொல்லலாம், like our sun, it will end its life as a black dwarf மாதிரி அப்படியே வந்து it will fade in the sky. Okay, huge stars will explode in the sky and then finally we will get a remnant, that is black hole or neutron star. ஸோ இதெல்லாம் யார் சொன்னால்? சுப்பிரமணியம் சந்திரசேகர். எப்படி சொன்னால்? using his mathematical tools. Okay, mathematics, without mathematics you cannot become a successful astronomer, astrophysicist. Okay, you cannot become. ஸோ அதனால் ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் நார்மலாக நாங்கள் சொல்லுவோம், this is the place where we offer different things. கேஃப்டீரியா அப்படிம்போம், கேஃப்டீரியா அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போல்லாம் முந்தியெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்பெல்லாம் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, கடையில் கொண்டு போய் சார் ஐயரே இல்லாட்டிட்டா யாராச்சும் ஒருத்தர் சொல்லி இது கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கன்னா அவர் சரி உட்காரு அப்படின்ட்டு அவரே பொட்டலம் கட்டி போட்டு எடுத்து பை எடுத்து கொடுப்பாரு இல்லையா? ஆனால் இப்போ அப்படியே செய்கிறோம், நம்மளாக போகிறோம், எது வேணுமோ வேண்டாமோ எல்லாத்தையும் எடுத்து பேஸ்கெட்டில் கார்ட்டில் போட்டுறோம், கொண்டாடுறோம், எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ வாட் எவர் வி லைக் வி டேக். அதே மாதிரி யூ ஆர் ஆஃபர்டு, தீஸ் ஆர் ஆல் அவைலபிள், வாட் எவர் யூ வாண்ட் யூ டேக்னு. அதே மாதிரி திஸ் இஸ் தி பிளேஸ் வேர் யூ ஆர் ஆஃபர்டு மெனி திங்ஸ், யூ லுக் அட் தட். ஸோ உனக்கு வாட் எவர் யூ வாண்ட் யூ டேக் இட் அண்ட் தென் க்ரோ இன் தட் டைரக்ஷன். எப்படி இவர் என்ன சொன்னார்? அப்துல் கலாம், நம்முடைய ஃபார்மர் பிரசிடென்ட், ஓகே, பாரத ரத்னா அப்துல் கலாம் என்ன சொன்னார்? ஈ லுக்ட் அட் தி பேர்ட்ஸ் ஃப்ளையிங் இன் தி ஸ்கை இல்லையா? அதை பார்த்த உடனே ஈ வாண்டட் டு பிகம் சம் ஸ்பார்க் வாஸ் கிரியேட்டட் இன் ஹிம். ஸோ அது மாதிரி இங்கே இஃப் யூ கெட், சரி இப்போ சார் வந்து அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தார். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் லைக்வைஸ், யூ வாண்ட் டு பிகம் ஏ defense researcher, you can go and then study this, and so likewise many things are there. Astronomy is also there, so if you wish you can take. ஓகே, இதில் வந்து இதில் நாங்கள் முக்கியமாக ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்கிறோம்னா, ஸ்கைக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? ஸ்கை ஹேஸ் எனி லிமிட்? இல்லை எல்லோரும் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஸ்கை ஹேஸ் ஏ லிமிட். ஓகே, இப்போ நான் எடுத்தோடனே என்ன சொன்னேன்? ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாதுன்னு நீங்கள் முடியும்னு சொல்லியாச்சு. இப்போ ஸ்கைக்கு லிமிட் இருக்கா? இருக்காதுன்னு சொல்கிறீங்க, இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இன் திஸ் சப்ஜெக்ட். ஓகே, எப்படி வந்து யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து பிக் பேங் காஸ்மாலஜி. இந்த இன்னொரு செட் லைட்டை ஆஃப் பண்ணிடலாமே, இன்னொரு செட் லைட்டை ஆஃப் பண்ணிடலாமே, போட்டுட்டு வரோம். இது ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கா? இதையும் ஆஃப் பண்ணிடலாமா? நான் இப்போ பரவாயில்ல சார். இது மட்டும் ப்ளக்கை ஆஃப் பண்ணிடுறாங்க. ரைட், ஓகே, இப்போ பெட்டராக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ என்னென்னு சொன்னால், யூனிவர்ஸ் வந்து கன்சிடரிங் தி சைஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் வந்து இஸ் நாட் இன்ஃபைனைட். ஓகே, ஸ்கை ஹேஸ் தி லிமிட்னு சொல்கிறோம்ல, இட் இஸ் நாட் இன்ஃபைனைட் பட் ஹியூஜ். ஸோ அக்கார்டிங் டு ப்ரெசன்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தி சைஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் இருக்குல்ல, ஒரு குளோப் மாதிரி ஒரு பலூன் ஊதுறீங்க, இப்போ பலூன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ அந்த பலூன் ஹேஸ் அன் எட்ஜ் இல்லையா? ஸோ அந்த எட்ஜ் அதே மாதிரி யூனிவர்ஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த தட் மீன்ஸ் இட் ஹேஸ் எட்ஜ். ஸோ கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் படி தி சைஸ் ஆஃப் திஸ் அப்சர்வபிள், தட் இஸ் பெர்சீவபிள் யூனிவர்ஸ். ஓகே, இந்த பெர்சீவபிள் யூனிவர்ஸுடைய
சைஸ் வந்து 92 பில்லியன் லைட் இயர்ஸ். ஓகே, 92 பில்லியன் லைட் இயர்ஸ் இல்லாட்டி 9200 crore light years. ஓகே ஓகே 9200 crore light years. ஸோ ஹியூஜ். ஓகே, லைட் இயர்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, சொல்லுங்க. ஓ இல்லை, கொஞ்சம் இது வேகாக இருக்குது. ஸோ கரெக்ட். தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி லைட் இன் 1 year. ஓகே, லைட்டோடைய ஸ்பீடு தெரியுமா? ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகும்? 3 × 10⁸ m/s இல்லாட்டி 3 lakh km/s. ஒரு செகண்டில் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். அது மாதிரி 2 செகண்டில் எவ்வளோ வரும்? 6 லட்சம் கிலோமீட்டர். ஓகே, ஒரு செகண்டில் வந்து எர்த்தை வந்து 7.5 times சுற்றி வந்துடும். ஓகே, ஒரு செகண்டில் போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து இப்படி 7 times. ஸோ ஃபாஸ்ட்டு என்ன. ஸோ இப்போ அந்த ஸ்பீடில் லைட்டு போச்சுன்னா 1 year இஃப் இட் ட்ராவல்ஸ். ஏன்னா வந்து யூனிவர்ஸோடைய அந்த ஸ்கேலில் வந்து இந்த சைஸஸ் ஆர் வெரி டைனி. கிலோமீட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப் திஸ் இன் நானோமீட்டர்ஸ் மெஷர் பண்ணுவோமா? மெஷர் பண்ண மாட்டோம். இன் சென்டிமீட்டர்ஸ் தான் மெஷர் பண்ணணும். இது போய் நானோமீட்டர் சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி யூனிவர்ஸோட ஸ்கேலுக்கு வந்து பெரிய யூனிட் வேணும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அதுவும் பத்தலை. அப்புறம் என்ன செய்கிறாங்க? மெகா பார்செக் அப்படிங்கிறாங்க. மில்லியன் டைம்ஸ் தி ஆல்மோஸ்ட் மில்லியன் டைம்ஸ் 3.26 × 10⁶ லைட் இயர்ஸ் தான் மெகா பார்செக். அந்த யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹியூஜ் யூனிட்ஸ் தான் நமக்கு ஸ்பேஸில் தேவை. ஸோ ஒரு லைட் இயருங்கிறது 10 trillion கிலோமீட்டர். 10 trillion கிலோமீட்டர் 1 lakh crore கிலோமீட்டர்னு சொல்லலாம். 10 trillion கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ அவ்வளோ. ஸோ அதில் 92 பில்லியன் லைட் இயர்ஸ் தான் நம்ம யூனிவர்ஸுடைய சைஸ். ஓகே, ஸோ இட் ஃபார்ம்டு வென் ஃப்ரம் நத்திங், அவுட் ஆஃப் நத்திங். ஓகே, யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங்னா எக்ஸ்பேண்டிங் இன்டு வாட் அப்படிங்கிறதையும் கேட்கக்கூடாது. அஸ்ட்ரானமர் சொல்லுவாங்க, யூ ஆர் ஃபர்பிடன் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பலூன் ஊதுறீங்க. பலூன் எதில்? நம்ம அந்த அட்மாஸ்ஃபியரில் தான் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா? அது மாதிரி யூனிவர்ஸ் எதுக்குள்ளே போகுதுன்னு சொல்லவே முடியாது. யூ கேனாட் ரைஸ் தட் கொஸ்டின் அட் ஆல். ஒய்? யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, யூனிவர்ஸுக்குள்ளே 4 என்டிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து மேட்டர், எவ்ரிதிங் இஸ் மேட்டர். ஓகே, இன்னொன்று வந்து ரேடியேஷன். இந்த மாதிரி ரேடியேஷன், எனர்ஜி தான் ரேடியேஷன். ஓகே, எனர்ஜி தான் h/hν. ரேடியேஷன் நியூங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். எனர்ஜி ஃப்ரீக்வன்சி, அதாவது ரேடியேஷன் எனர்ஜி ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட். எப்படி மாஸ் எனர்ஜி ஈக்குவலண்ட்னு ஐன்ஸ்டைன் சொன்னார் இல்லை, E=mc². மாஸும் எனர்ஜி ஈக்குவலண்ட். அது மாதிரி ரேடியேஷனும் எனர்ஜியும் E=hν. ஓகே, அதனால் வந்து ரேடியேஷன், மாஸ், மேட்டர், ரேடியேஷன், ஸ்பேஸ் அண்ட் டைம் அது கப்புள்டு. ஸோ கண்டினியூஸ்லி வித் டைம், எவ்ரி செகண்ட் ஸ்பேஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட். அதனால தான் வந்து யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து எல்லா இந்த ஐடியாஸ், பேசிக் ஐடியாஸ் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இருக்குல்ல, பிக் பேங் காஸ்மாலஜிக்கு அப்சர்வேஷனல் எவிடென்சஸ் ஆர் எனார்மஸ். ஈவன் டூரிங் மை ரிசர்ச் ஆல்சோ we made some such evidences, we found some such evidences. Universe is expanding ங்கிறதுக்கு வந்து it is proved. Okay, continuously time is being produced, matter, radiation, space and time. யூனிவர்ஸுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா இந்த நாலுமே இல்லை. இந்த நாளும் அப்போ can you imagine anything which is not matter, which is not radiation, which is not space and which is not time? You cannot, right? அதனால் வந்து அஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் சொல்லுவாங்க, யூ டாக் அபவுட் திஸ் யூனிவர்ஸ், டோன்ட் டாக் அபவுட் எனிதிங் பியாண்ட் தட் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த யூனிவர்ஸ் ஹேஸ் அன் ஏஜ் விச் இஸ் சிச்சுவேட்டட் சம்திங் லைக் 92 பில்லியன் லைட் இயர்ஸ் அவே. இன் தட் யூனிவர்ஸ் வி ஆர் ஹேவிங் ஸோ மெனி கேலக்ஸி கிளஸ்டர்ஸ். அந்த டாப் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் கேலக்ஸி கிளஸ்டர்ஸ். அதில் வந்து ஒரு லோக்கல் கிளஸ்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்முடைய மில்கி வே கேலக்ஸி, அதில் ஒரு கார்னரில் ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார் நம்முடைய சன், அதில் வந்து நம்முடைய சோலார் சிஸ்டம் இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் பிளேஸ் இன் தி யூனிவர்ஸ். ஓகே, இதுதான் நம்முடைய இடம் யூனிவர்ஸில். ஸோ இதுதான் வந்து இப்போ 1000. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பேன்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆக்சலரேட்டிங் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ யூனிவர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு கேரம் போர்டில் இப்படி தட்டி விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், it will go and then finally it will stop.
இல்லையா? ஏன் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது, ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் இன் ஸ்பேஸ், யூ ஆர் புஷிங் ஏ பால். ஓகே, இட் வில் கோ இன் ஏ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இட் வில் நாட் ஸ்டாப் பிகாஸ் நோ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நிற்கும். இட் வில் கோ இன் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். கரெக்டாக? இட் வில் நாட் ஆக்சலரேட். இப்போ நம்ம மேலே போய் ஸ்பேஸில் போய் ஒரு ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்டை புஷ் பண்ணுறாங்க. இட் வில் கோ இன் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இட் வில் நாட் கெட் ஆக்சலரேட் ஆகிடுச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆயிரும். இட் ஷுட் ஹாவ் constant centrifugal force to counter the centripetal force, which is gravity. Gravity tries to pull that object. Your centrifugal force depends on your velocity. Centrifugal force இருக்கு இல்லையா, that tries to counter this gravity. அதனால வந்து it's stable. ஸோ அப்போ புஷ் பண்ணி விடுறப்ப ஸ்பேஸில் it will move in a constant velocity. கரெக்டா? But in the universe after Big Bang they anticipated it to go in a uniform speed. But 90s, for which some 4 years back few people got Nobel Prize. In 90s they found the universe is not expanding at constant velocity, otherwise it will have to decelerate, it will have to stop expanding because gravity irukku இல்லையா உள்ளுக்குள்ளார, gravitational force இருக்கு இல்லையா, gravitational force will try to pull the stop the expansion இல்லையா, or restrain the expansion. உள்ளுக்குள்ளே இருக்கிற கிராவிட்டிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது, அதோடைய கிராவிட்டி இழுக்குது இல்லையா, அதனால் வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வெளியில் போகாமல் கிராவிட்டி இந்த பக்கம் இழுக்க பார்க்கும் சென்டரில். அதனால் வந்து தே தாட் யூனிவர்ஸ் வில் கோ ஸ்டாப் அண்ட் தென் அகெயின் இட் வில் கான்ட்ராக்ட் அப்படின்னு நினச்சாங்க. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லை, பட் ஆனால் வந்து கிராவிட்டி ஷுட் கவுண்டர் தி எக்ஸ்பான்ஷன் ஸ்பீடு. பட் இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி எக்ஸ்பேண்டிங் அட் ஸ்டெடி இட்ஸ் நாட் ஓன்லி எக்ஸ்பேண்டிங், இட்ஸ் கெட்டிங் ஆக்சலரேட்டட். யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி இட் இஸ் கெட்டிங் ஆக்சலரேட்டட். இது எப்படி நடக்கும்? அதான் அந்த நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் போய் இப்படி வளைஞ்சிருக்கும் பாருங்கள், வளைஞ்சிருக்கும். யூனிவர்ஸோடைய சைஸு இட்ஸ் நாட் பேரலாக போகாமல் ஸ்லோவாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். யூனிவர்ஸ் ஃபார்ம்டு இன் தி பிக் பேங் அந்த இனிஷியல் எனர்ஜியில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லோலி இட் இஸ் வைடனிங் இல்லையா, இட்ஸ் நாட் ஏ பைப் மாதிரி போடலை, கொஞ்சம் வைடனிங். ஏன்னா வந்து இட் இஸ் கெட்டிங் ஆக்சலரேட்டட். அந்த எட்ஜில் வந்து ரொம்ப வேகமாக போட்டிருப்போம். ஸோ இந்த இதுக்கு காரணம் டார்க் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் டார்க் எனர்ஜி? நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி இந்த டார்க் எனர்ஜினா என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க, உங்களுக்கு நோபல் ப்ரைஸ் அஷூர்டு. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஓப்பன் கொஸ்டின்ஸ் ஆர் தேர் இன் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் நிறைய நோபல் ப்ரைஸஸ் ஆர் வெயிட்டிங். ஸோ ஆல் ஆஃப் யூ கம் அண்ட் தென் ஜாயின் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோஃபிசிக்கல் ரிசர்ச். தட் இஸ் வாட் வி anticipate you to do. ஓகே, இதில் வந்து பேசிக்காக வந்து மேத்தமெட்டிக்ஸ், plenty ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ்டு. ஓகே, இது எல்லாமே எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சம்திங் லைக் 3,80,000 years ஒரு பேண்ட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு கோ தேர், அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் ஷோன் யூ. ஸோ இல்லாட்டி இங்கே காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடம் வந்து அங்கே தான் வந்து இனிஷியலாக வந்து ரேடியேஷன் டாமினேட்டட் யூனிவர்ஸ். ரேடியேஷனாக இருந்துச்சு, பார்ட்டிகல்ஸ் இல்லை. பார்ட்டிகல்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் ரேடியேஷன். ஓகே, இப்போ வந்து கூடங்குளம் இல்லாட்டி கல்பாக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிகல்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து மாஸ் லாஸ் இருக்குது. ஸோ வந்து டாட்டர் எலிமெண்ட்ஸுக்கும் பேரண்ட் எலிமெண்ட்டுக்கும் இடையில் வந்து மாஸ் பார்த்தா கொஞ்சம் மிஸ் ஆகும். தட் மிஸ்ஸிங் மாஸ் இஸ் ஈக்குவல் டு எம். அந்த மிஸ்ஸிங் மாஸ் தான் எம் multiplied by c square. So much energy is produced. Okay, so இப்போ மாஸ் வந்து என்ன ஆகுது, எனர்ஜி ஆகுது. ஸோ இப்போ எனர்ஜெட்டிக் ரேடியேஷன் இந்த பிகினிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே பிகினிங் அந்த எனர்ஜெட்டிக் ரேடியேஷன் என்ன ஆகும்னா வில் பிகம் பை வே ஆஃப் பேர் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து இட் வில் பிகம் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அதில் வந்து பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த opaqueness போய் we started viewing those objects when the universe was something like 3,84,000 years old. Immediately after the Big Bang, after something like 4 lakh years, we are able to see those background radiation. Okay, அப்பனா see all the particles we see around, எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், புரோட்டான் இருக்குமா? ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும், புரோட்டான் இருக்கும், அப்புறம் எலக்ட்ரான், அப்புறம் நியூட்ரான். இதெல்லாம் தானே பேசிக் building blocks of an atom. So all these were formed something like
1300 crore years, 1300 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. ஆஃப்டர் தட் நத்திங் ஃபார்ம்டு. ஓகே, இப்போ see for example, this gentleman may be 20 years old. Okay, but the particles that makes him off, okay, is 1300 crore year old. ஓகே, அப்போனா இந்த ஸ்ட்ரக்சருடைய ஏஜ் என்னென்னா 1300 crore years. ஸோ யூஆர் 1300 crore year old. ஓகே, ஸோ வெரி டிஃபிகல்ட்டு. ஏன்னா வி ஆர் தி ஃபுட் ரீஅரேஞ்சுடும்பாங்க. இது வந்து ஃபிலாசபியில் சொல்லுவாங்க, வி ஆர் தி ஃபுட்டு. ஸோ நேற்று சாப்பிட்ட ஃபுட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த ஹேராவோ இல்லை ஏதாவோ மாறி இருக்குது இல்லையா. தோஸ் நியூட்ரியன்ஸ் கேம் அண்ட் தென் மேக்கப் அவர் ஸ்கின் அண்ட் தென் அவர் எல்லாமே. ஸோ வி ஆர் தி ஃபுட், வி ஃபுட் ரீஅரேஞ்ச்டு, வாட் எவர் தி ஃபுட் ரீஅரேஞ்ச், தட் இஸ் வாட் வி ஆர். ஓகே, ஸோ அப்போனா அந்த பார்ட்டிகிள்ஸ், ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், அதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆச்சு? 1300 crore year பேக். ஸோ எல்லாமே வந்து ஸோ ஓல்டு. ஓகே, நத்திங் இஸ் நியூ. ஓகே, அதுலேருந்து தான் நம்ம வந்து வி ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங். ஈவன் நாங்கள் வந்து வாட்டர் எக்ஸிபிஷன் ஒன்று வச்சோம். ஓகே, அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா அமெரிக்கன் கான்சுலேட்லேருந்து, ஸோ 65 மில்லியன் இயர்ஸ் எகோ டைனோசர்ஸ் தண்ணி குடிச்சது இல்லையா, அந்த தண்ணி தான் இப்போ நம்ம மறுபடியும் குடிக்கிறோம். ஓகே, ஸோ இது வாட்டர் வி சி அரவுண்ட், அதுவும் கூட வந்து செவரல் பில்லியன் இயர் ஓல்டு. ஓகே, ஸோ வில் ரீசைக்கிள். ஓகே, நம்ம இன்றைக்கி குடிக்கிற தண்ணி நாளைக்கு மறுபடியும் ஏதோ ஒரு வருஷத்தில் மறுபடியும் அதே தண்ணி நம்ம குடிப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வாட்டர் சைக்கிள். அதே மாதிரி வந்து பார்ட்டிகிள்ஸ் இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. திஸ் இஸ் நோன் அஸ் பிக் பேங் காஸ்மாலஜி, அதில் தான் வந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஸோ இந்த பார்ட்டிகிள்ஸை பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி நெபுலாசிட்டிஸை ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ அந்த நெபுலாசிட்டிஸில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து டென்சிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, இங்கே கொஞ்சம் ஸ்பேர்ஸாக இருக்கும், நான் இங்கே இருக்கிறேன். ஓகே, ஸ்பேஸில் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் திஸ் ஹியூஜ் அட்ராக்டர் எர்த்து அப்படி இருந்தீங்கன்னா எங்கே கொஞ்சம் மாஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடம். ஏன்னா இப்போ இவருடைய நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி வந்து F=g m1 m2/r². ஓகே, இங்கே தான் வந்து மாஸ் அதிகம் m, நாங்கள்லாம் வந்து m2. ஸோ we will be attracted towards you. ஸோ everything will gather. ஓகே, அந்த மாதிரி ஆகிறப்ப சேம் வே இங்கேயும் வந்து க்ளவுட்ஸ் வந்து clump together. அப்போ வந்து they will become a globular structure. ஸோ globular structureக்கு வந்து naturally it will get some gravity. ஸோ அந்த gravity will try to inward force. ஓகே, அப்போ central region of the cloud will be hot. ஓகே, if it is hot, அதாவது ஐடியல் கேஸ்லாம்பாங்க, pressure is proportional to temperature. Pressure, if the pressure is more, temperature will also be more. Okay, அப்போ if temperature is more, it will start radiating. Okay, நம்ம பிளாங்க்ஸ் ரேடியேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் அப்புறமா படித்து பாருங்கள். தோ யுவர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பிளாங்க்ஸ் லா. ஓகே, அதில் வந்து பாருங்கள், பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு இட் வில் எமிட் இன் பர்டிகுலர் மேனர். ஓகே, 5500னா இட் வில் பீக் இன் yellowish, greenish. அதனால தான் சன் இங்கே வந்து நம்ம க்ரீனிஷ், yellowish we receive more. சன் வந்து 5500 at the surface, so it peaks in that. நம்ம eye response also peaks in that. Okay, ultraviolet you won't be able to see because sun is not radiating heavily in ultraviolet. Okay, so அதனால் வந்து நம்ம we adapted to that environment. Okay, so அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இடங்களில் they clump together and then temperature increases at the center of these globes and then it starts radiating. அதனால் வந்து protostarமாங்க. இந்த மாதிரி from all the directions they go. அப்புறமா and then இது ஒர்க் ஆகலை, அதுதான் வந்து இந்த மாதிரி வந்து அந்த சென்டரில் வந்து டெம்பரேச்சர் வந்து ட்ரெமண்டஸ்லி ஹை. அதனால் வந்து பாருங்களேன், 2 புரோட்டான், ஆக்சுவலாக வந்து 2 புரோட்டான்ங்கிறது வந்து ஹைட்ரஜன் நியூக்ளியஸ். ஹைட்ரஜன் என்ன இருக்கும்? ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான், அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரான் போயிடுது பிளாஸ்மா ஸ்டேட்டில். ஸோ இப்போ புரோட்டான் 2 கம்பைன் ஆகிறப்ப 2 ஸ்டெப்ஸில் இட் வில் பிகம் ஹீலியம். ஸோ இப்போ ஹைட்ரஜன் பாருங்களேன், ஹைட்ரஜன் வந்து 4 புரோட்டான்ஸ், 4 ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் அண்ட் தென் ரிசல்டன்ட் ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ 4 புரோட்டானுடைய 4 ஹைட்ரஜனுடைய மாஸ் கம்மி, அதிகம், ரிசல்டன்ட் ஹீலியத்துடைய மாஸ் வந்து குறைவு. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் தான் E=mc². தட் இஸ் வாட் இட் இஸ் ரேடியேட்டட். நம்ம வந்து சன் அங்கே இது நடக்குது, ஸோ வி ஆர் ரிசீவிங் லைட் ஹியர். ஓகே, இட் கீப்ஸ் அஸ் வார்ம். ஓகே, இதுதான்
இதில் நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஸோ தோ திஸ் இஸ் ஹேப்பனிங் டீப் இன்சைடு தி ஸ்டார், சன்னுக்குள்ளார இது நடக்குது. ஓகே, அங்கேருந்து அந்த ஃபோட்டான் இருக்கு இல்லையா, அப்போ வந்து என்ன வரும்னா காமா ரேடியேஷன் வரும், நாட் விசிபிள் லைட்டு. ஸோ அந்த காமா ரேடியேஷன் இஃப் இட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் தி சன் அண்ட் பை தி டைம் இட் ரீச்சஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சன் இட் வில் பி சம்திங் லைக் மில்லியன் இயர்ஸ் உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் பிளானட்டேரியத்துக்கு ஓடி போங்கன்னா கிடுகிடுன்னு ஓடிடுவீங்க. மேபி இன் 2 seconds யூ வில் ரீச் பிளானட்டேரியம். ஓகே, தீபாவளி அன்னைக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரவணா ஸ்டோர்ஸ் வரைக்கும் ஓடுங்கன்னு சொன்னால் வர்றதுக்கு 1/2 hour ஓடுவீங்க. கரெக்ட், ஓடவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே வந்து இன்சைடு தி ஸ்டார் வந்து டென்சிட்டி இஸ் ஸோ ஹை. ஸோ இட் இஸ் நோன் அஸ் ரேண்டம் வாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் ஃப்ரீ ஒரு 2 கொலிஷன்ஸுக்கு இடையில் இருக்கிற பாத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பை த டைம் இட் ரீச்சஸ் தி சர்ஃபேஸ் இட் பிகம்ஸ் விசிபிள். அதர்வைஸ் காமா ரேடியேஷன் டைரெக்டாக நம்மளால் தாங்க முடியாது. இதனால் வந்து இட் லூசஸ் இட்ஸ் எனர்ஜி அண்ட் தென் கம்ஸ் அவுட். ஸோ இதுதான் நடக்குதுமா சன்னுக்குள்ளார. ஸோ இதுதான் வந்து நம்முடைய ஹியூஜ் சன். வி திங்க் இட் இஸ் வெரி ஹியூஜ், ஏன்னா கம்பேரிங் தி சைஸ். அவருடைய கீழே வந்து 3ஆவதாக இருக்கிறதா நம்முடைய எர்த்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் பாருங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் எர்த். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ ஹியூஜ். ஆனால் தெர் ஆர் ஸ்டார்ஸ் விச் ஆர் பிகர் தென் திஸ். ஸோ இது பாருங்கள், சன்னு தான் வந்து கண்ணிலே தெரியல. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இருக்குது இந்த ப்ரொஜெக்ஷனில் உங்களுக்கு சன் தெரியல. ஸோ பிட்டல் ஜூஸுங்கிறது தான் வந்து திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம். ஓகே, நம்ம ஈவினிங் வந்து ஒரையான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டலேஷன், அதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி பிட்டல் ஜூஸ். அண்டாரஸ்ங்கிறது வந்து ஸ்கார்பியோவில் அனுஷம் கேட்டைன்னு சொல்லுவாங்க. அனுஷம் கேட்டை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அந்த கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரம் தான் இந்த அண்டாரஸ். ஆல்டிபிரான்ங்கிறது ரோகிணின்னு சொல்கிறது, ரோகிணிங்கிற நட்சத்திரம். இந்த அர்டூரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ ஹியூஜ் ஸ்டார்ஸை இதில் பிட்டல் ஜூஸ் மே எக்ஸ்ப்ளோர்ட் எனி டைம்ங்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கிற இந்த மாதிரி இதுதான் கான்ஸ்டலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டெல்லார் எவல்யூஷன் சொன்னேன். ஸோ இந்த ஸ்டெல்லார் எவல்யூஷனை பற்றி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தது சுப்பிரமணியம் சந்திரசேகர். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த சீக்வன்ஸில் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் கோ டு தி பிளானட்டேரியம். அந்த ஃபயர் ஏரியா இருக்கு இல்லையா, சுற்றி வர இடத்துல இந்த ஸ்டோரி எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இஃப் யூ ஹாவ் டைம் நியர்லி 1 hour இட் வில் டேக் டு கம்ப்ளீட் 32 பேனல்ஸ் இருக்குது. பொறுமையாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு சுற்றி வாங்க, கிரிவலம் வர மாதிரி வாங்க. ஸோ யூ வில் பி கெய்னிங் சம் குட் நாலேஜ் அபவுட் அஸ்ட்ரானமி. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு இன்ட்ரடியூஸ் சார்ட் ஆஃப் இனிஷியேஷன் டு யூ அபவுட் தி கான்செப்ட். வெரி ஃபியூ கான்செப்ட்ஸ் இன் அஸ்ட்ரானமி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய இருக்குமா இதில் வந்து. இப்போ நான் சொன்னதில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா பிளாக் ஹோலாக வரும்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா galactic black hole மாங்க, something like 10 times 40 times 30 times the sun's mass. Okay, there are black holes which are million times the sun's mass. They are known as supermassive black holes. Okay, நம்ம இந்த ஜாவ்லின் துறை இந்த மாதிரி தூக்கி போடுறோம் இல்லையா, ஸோ இட் மே ரீச் சம்திங் லைக் 9 meters. அந்த வேர்ல்டு ரெக்கார்டு அந்த மாதிரி 9 meters தூக்கி போடலாம். பட் இந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைபோலார் அவுட்ஃப்ளோம்பாங்க. அந்த மில்லியன் டைம்ஸ் சோலார் மாஸில் இருக்கிற அந்த பிளாக் ஹோல் இட் வில் அக்ரீட் மேட்டர் வெரி ஃபாஸ்ட். ஸோ அதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் வந்து பார்ட்டிகிள்ஸ் வில் பி த்ரோன் அவுட். எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொன்னால் இட் வில் பி த்ரோன் அவுட் டு செவரல் மெகா பார்செக், செவரல் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸுக்கு மெட்டீரியல் வில் பி த்ரோன் அவுட். ஸோ இமேஜின் தி எனர்ஜி. ஓகே, அப்படின்னா வந்து தி பார்ட்டிகிள் தட் இஸ் மூவிங் அரவுண்டு. ஓகே, எவ்வளோ ஸ்பீடில் போகும்? டூரிங் அவர் ரிசர்ச், என்னுடைய ரிசர்ச் பேப்பர்லேயே இருக்குது, அந்த ஸ்பீடு வி மெஷர்டு விச் இஸ் சம்திங் லைக் 0.7 times தி வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ இப்போ நம்ம எர்த் இஸ் கோயிங் அரவுண்ட் தி சன், பட் வாட் ஸ்பீட்? சம்திங் லைக் சே 30 kilometers per second. 30 kilometers per second நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம் சன்னை, எர்த்து. ஓகே, அங்கே என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் மூவிங் அட் தி ஸ்பீட் ஆஃப் 0.7, அதர்வைஸ் சம்திங் லைக் 2 lakh kilometers per second. 2 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்டில் போகுது. அப்போனா ட்ரமண்டஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். அதை கவுண்டர் பண்ணுற கிராவிட்டி இருக்கணும்னா இந்த 2 lakh kilometers per second சுற்றுறப்ப வாட் இஸ் தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்? வி மெஷர் தட். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு கிராவிட்டி இருக்கணும்னா அதோடைய கிராவிட்டி எவ்வளோ, அதை மெஷர் பண்ணோம்னா வில் பி ஏபிள் டு டெல் தி மாஸ் ஆஃப் தி சென்ட்ரல் பாடி. ஸோ தட் இஸ் சூப்பர் மேசிவ், சம்திங் லைக் மில்லியன் டைம்ஸ் தி சோலார் மாஸ். இதெல்லாமே வந்து வி ஆர் ஏபிள் டு டூ சம் ரிசர்ச். வெரி சிம்பிள்
டூல்ஸ் ஆர் தேர் டு மெஷர் தீஸ் திங்ஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறமா நம்ம some other time we'll have some sessions on astronomy. At the time we shall discuss. Now I thank Professor for giving me the opportunity. Thank you.